சென்னை உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டதாக நீலம் பண்பாட்டு மையம் குற்றஞ்சாட்டிய நிலையில் கரூர் அரங்கில் மாட்டிறைச்சி உணவு விற்பனை செய்யப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் மேம்பாட்டிற்காக உணவு திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் அரங்கு அமைத்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பிரபலமான உணவுகளை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த உணவு திருவிழாவில் முதல் 2 நாட்கள் மாட்டிறைச்சி உணவுகள் விற்பனை செய்யப்படவில்லை என புகார் எழுந்தது. இதற்கு நீலம் பண்பாட்டு மையம் உள்ளிட்ட அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன. இதையடுத்து கரூர் அரங்கில் மட்டும் மாட்டிறைச்சி உணவு விற்பனை செய்யப்பட்டதால் ஏராளமானோர் அதை வாங்குவதற்காக குவிந்தனர். இனி தமிழ்நாட்டில் எங்கு உணவு திருவிழா நடந்தாலும் அங்கு மாட்டிறைச்சி உணவு விற்பனை செய்ய வேண்டும் என நீலம் பண்பாட்டு மையத்தைச் சேர்ந்த உதயா தெரிவித்துள்ளார். உணவு திருவிழான்னு எங்க நடந்தாலும் அங்க பீஃப் கட்டாயமா இருக்கணும்ன்றத எங்களுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாம அரசு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. அந்த பட்டியல பாத்தீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட 45 ஸ்டால் இருக்கு. அந்த பெயர் பட்டியல எதுலயுமே பீஃப் என்ற அந்த உணவே இல்ல, ஆக்சுவலி ஆட் பண்ணிருக்கிறதுல. இப்ப கரூர் மாவட்டம் இந்த உரிமையாளர் இருக்கிறாங்கன்னா அவங்க பீஃப்ன்றது கிடையாது, சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, ப்ரூஃப் கூட இருக்கு நம்ம கிட்ட. அப்ப அதன் அடிப்படையில தான் நம்ம ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம்னா அதை கண்டிப்பா இந்த அரசு ஏத்துக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பீஃப்ன்றது ஒரு வகை இங்க சேர்த்திருக்கிறாங்க, சுக்கா மட்டுமே. அது நல்ல வரவேற்கத்தக்கது. பீஃப் சுக்கா வாங்கியிருக்கோம். அதுதான் இப்ப கடைசி நேரத்தில் வந்தனால அது மட்டும் தான் இருக்கனால நாங்க அதுதான் வாங்கியிருக்கோம். இப்போ போய் டேஸ்ட் பண்ண போறோம். எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்றோம். நாங்க சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப அந்த கோகோனட் ஸ்மெல் நல்லா வருது. இந்த ஒரு கரூர் மேபி அந்த கோகோனட் அவங்க ஊர் ஸ்பெஷலா இருக்கலாம், எனக்கு தெரியல. நாங்க சென்னை இருக்கனால இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கரூர் பத்தி நல்லா இருக்கு. கடந்த 3 நாட்களில் மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உணவு திருவிழாவில் பங்கேற்றதாகவும் 50 லட்சம் ரூபாய்க்கு உணவு வகைகள் விற்பனையாகி உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.